பாருங்க பிள்ளைகள், இது நான் முதல் கட்டமா இதுவரைக்கும் உங்களுக்கு நான் படிப்பிச்சிருக்கக்கூடிய பகுதிகளான ஒளிமுறிவு, கோலங்கள்ல ஒளிமுறிவு, வானவில் தோற்றம், முழு அகத்தரிப்பு, இந்த மாதிரி விடயங்களை உள்ளடக்கின இந்த சிமுலேஷன் உங்களுக்கு வந்துட்டு தரப்படும். ரைட்? இந்த சிமுலேஷன் தொடர்பான சில விடயங்களை இந்த இடத்துல நான் காட்டிக்கொள்றேன். உதாரணமா, இங்க இரண்டு வேறுபட்ட ஊடகங்கள் 1.5 இது 1 அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபட்ட முறிவுச்சுட்டியை கொண்ட ரெண்டு ஊடகங்கள் இருக்குது. இந்த முறிவுச்சுட்டிகளை நீங்க விரும்பினா மாத்தலாம், கூட்டலாம், குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியானே? அதே மாதிரி மேலுக்கு அடர்ந்த ஊடகம், கீழுக்கு ஐதான ஊடகம் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஊடகங்கள்ல நீங்க மாற்றங்களை செய்யணும்னா உங்களுக்கு தரக்கூடிய அந்த வெர்ச்சுவல் லெப்ல இந்த இருக்குது ஸ்வப் மீடியா அப்படின்னு சொல்ல ஊடகங்களை மாத்துறது. இதை நீங்க மாத்தினீங்கன்னா இது ஐதான ஊடகமாகவும், உதாரணமா இது அடர்ந்த ஊடகமாகவும் மாறிடும். அப்ப ஒளிக்கதிர்கள ஊடகங்களை மாத்துறதா அரிக்கலாம், அல்லது ஒவ்வொரு ஊடகத்துல முறிவுச்சுட்டியை மாத்துறதா அரிக்கலாம். முறிவுச்சுட்டியை மாத்தினா என்ன நடக்கும்? சரியான முறிவுச்சுட்டிகளை மாத்தினா என்ன நடக்கும்? இந்த மாதிரி விடயங்கள்லாம் ஊடகங்களை மாத்துறதுக்கு குறிப்பிட்ட வழி, நீர், கண்ணாடி, டயமண்ட், பனிக்கட்டி, எண்ணெய், இந்த மாதிரி குறிப்பிட்ட சில ஊடகங்களை செலக்ட் பண்றதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா இதன் மூலமாக ஒளிக்கதிர்கள படுகோணத்தை மாத்தி மாத்தி, சரியான ஒளிக்கதிர்கள படுகோணத்தை மாத்தி மாத்தி முறிகோணத்துக்கு என்ன நடக்குது, ரைட்? எப்ப அந்த ஒளிக்கதிர் முழு அகத்தரிப்புக்கு உட்படுவது, அப்படியே படுகோணத்தை அதிகரிச்சுட்டு வரும் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகம், அந்த டைம்ல ஒரு கட்டத்துல அந்த ஒளிக்கதிர் என்ன செய்யும்? முழு அகத்தரிப்புக்கு உட்படும். இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் நீங்க செக் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம் தனித்தரிப்பு அப்படிங்கிற ஒரு விடயத்தை படிச்சிருந்தோம். அந்த தனித்தரிப்பை நீங்க அவதானிக்கக்கூடியதா இங்க. நீங்க விரும்பினா அந்த தனித்தரிப்பை இல்லாம செய்யலாம். நீங்க தனித்தரிப்பை இல்லாம செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அடிக்கு டிஸ்பிளே இதுல வந்து பார்ஷல் ரிஃப்ளெக்ஷன், தனித்தரிப்பு, இந்த தனித்தரிப்பை டச் பண்ணி விட்டீங்கன்னா தனித்தரிப்பு மறைஞ்சிடும். அப்போ ஒளிக்கதிர முறிவு மட்டும் காட்டப்படும். இப்படி நீங்க என்ன செய்யலாம்? ஒளிக்கதிர்கள அடிப்படையான முறிவு, தனித்தரிப்பு, முழு அகத்தரிப்பு, இது எல்லாத்தையும் இந்த பகுதிக்குள்ள உங்களால் என்ன செய்யக்கூடியதா இருக்கும்? இப்ப முழு அகத்தரிப்பு இல்லையா? இப்படியான விடயங்களை ஆராய முடியும். அதே மாதிரி ஒரு ஒளிக்கதிர் சொல்லுவோமே, இப்ப ஒரு ஒளிக்கதிர் ஒரு குறிப்பிட்ட படுகோணத்துல முழுவக தெரிப்படையுது. உதாரணமா மஞ்சள் நிறம் இந்த இடத்துல முழுவக தெரிப்படையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா விரும்பினால், ரைட், நிறத்திட அமைப்பை மாத்தலாம். இப்ப மஞ்சள் நிறம் இப்படி முழுவகத்தை மட்டுமட்டா முழுவக தெரிப்படையக்குள்ள நான் இப்ப இதை சிவப்பு நிறமா மாத்துறேன். சிவப்பு நிறமா மாத்தினா மஞ்சள் முழு அகத்தெரிப்படையக்குள்ள சிவப்பு நிறம் முறிவடைஞ்சு போகுது. அதே மாதிரி ஊதா நிறத்துக்கு மாத்துறேன். ஊதா நிறமா மாத்தக்குள்ள அதுவும் முழு அகத்தெரிப்படையும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் மஞ்சள் நிறத்தில் அவதிக்கோணம் எப்படிப்பட்டது? மிகவும் அவதிக்கோணம் சிவப்பு நிறத்தில் அவதிக்கோணத்தை விட குறைஞ்சது. அப்ப மஞ்சள் நிறம் முழுவகத்தெரிப்பு அடையக்குள்ள சிவப்பு நிறம் முழுவகத்தெரிப்பு அடையணும்னு அவசியம் இல்லை. இப்படியான நிறங்களை நீங்க மாத்துறதுக்கு கூட இங்க செட் பண்ணி கொள்ளலாம். அதே போல வெள்ளொளி அனுப்பி இந்த சோர்ஸுங்கிற பகுதிக்குள்ள இந்த முதலுங்கிற பகுதிக்குள்ள வெள்ளொளி அனுப்பலாம். வெள்ளொளி அனுப்பினா அங்க நிறப்பிரிகை அடைகிறது. 7 நிறங்களாக அது பிரியக்கூடிய சந்தர்ப்பம் அதை நீங்க இப்படி பார்க்க முடியும். 7 நிறங்களும் என்ன பிரிகை அடைஞ்சு வாரத்தை பார்க்கலாம். சரியா? 7 நிறங்கள் பிரிகை அடைகிறதையும் பார்க்க முடியும். அப்ப இந்த ஊடகத்தை வெள்ளொலியா மாத்தி நாம யோசிக்கலாம். இதுக்கு அடுத்த பகுதி நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு விடயம், ஊடகங்கள் சமாந்தர மேற்பரப்பா இருந்தால், ஊடகங்கள் சமாந்தர மேற்பரப்பாக இருந்தால் அந்த நேரத்துல ஒளிக்கதிர்கள் ஏற்படக்கூடிய முறிவு சம்பந்தமா படிச்சிருந்தோம். ரைட்? ஒவ்வொரு ஊடகம் அறிக்கக்குள்ள உதாரணமா இதுல முறிவு சுட்டி ஒன்று அறிக்கக்குள்ள இந்த ஊடகத்துல முறிவு சுட்டியும் ஒன்றா இருந்தால், இந்த ஊடகத்துல முறிவு சுட்டியும் ஒன்றா இருந்தால் ஒளிக்கதிர் பாருங்க சமாந்தரமா வெளியேற போகுது. இதுவும் இதுவும் ஒரே ஊடகமா இருந்தா படுகதிரும் வெளிப்படுகதிரும் சமாந்தரமா இருக்கும். அதே மாதிரி நீங்க நிறைய ஊடகங்களை இன்னும் விரும்பினா நிறைய ஊடகங்களை ஆட் பண்ணலாம். சரியான நிறைய ஊடகங்களை ஆட் பண்ணி இங்க ஏற்படக்கூடிய முறிவுகள் தொடர்பாக ஆராய முடியும். இப்படியான ஒரு விடயம் தான் இங்க இருக்குது. அதுக்கடுத்த முக்கியமான ஒரு விடயம் ஒப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இதுல நீங்க என்ன செய்யலாம்டா, ஒரு ஒளிக்கதிர் உதாரணமா ஒரு கோலம்,
ஒரு கோலத்துக்குள்ள எப்படி முறிவடையும்? ரைட், ஒரு கோலத்துக்குள்ள ஒளிக்கதிர் எப்படி முறிவடையும்? கோலம் அடர்ந்த ஊடகமா இருந்தா எப்படி முறிவடையும்? அதே இது இந்த கோலம் சொல்லுமே, இந்த கோலத்துல முறிவு சுட்டியை மாத்துறது. இந்த கோலம் வந்துட்டு ஒரு ஐதான ஊடகமாகவும் சுத்தி இருக்கிற ஊடகம் அடர்ந்த ஊடகமாகவும் இருந்தா ஒளிக்கதிர் எப்படி முறிவடையும்? இந்த மாதிரி விடயங்களை நீங்க ஆராயலாம். கோலத்துக்கு பதில் அதே மாதிரி ஃபைபர் ஒப்டிக்ஸ், இங்க ஃபைபர் ஒப்டிக்ஸ் இருக்கும். இது எடுத்தீங்கன்னா ஃபைபர் ஒப்டிக்ஸுக்குள்ள ஒளிக்கதிரை நீங்க அனுப்புறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அங்க முழு அகத்தரிப்புங்கிற நிகழ்வு நடக்க போகுது. ஸோ அந்த ஃபைபர் ஒப்டிக்ஸ் நீளத்தை மாத்துறது, இங்க நீளத்தை மாத்துறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். சரியானே, இதுல நீளம் இது எல்லாத்தையும் மாத்திக்கொள்ளலாம். இதுல அகனி அதே போல அதை சுத்தி இருக்கக்கூடிய மூடல், இதுல முறிவு சுட்டியை மாத்தக்குள்ள இங்க என்ன நடக்குது, படுகோணத்தை அதிகரிச்சுட்டு போகல நடக்குது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்க நீங்க மாத்தக்கூடியதா இருக்கும். இப்படி நம்ம படிச்சிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையுமே நீங்க சிமியுலேட் பண்ணி இங்க என்ன செய்ய முடியும், இந்த சிமுலேஷன் மூலமா இந்த வெர்ச்சுவல் லேப் மூலமா பார்க்கலாம். அதோட சேர்த்து இன்னொரு விடயம் என்னென்றால், எப்படிப்பட்ட ஊடகம் வந்தாலும் நீங்க கட்டாயம் ஒளிக்கதிர்களோட முறிவு கீறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படிப்பட்ட ஊடகம் வந்தாலும் ஒளி முறிவடைகிற பாதைகளை நமக்கு கீற தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில வேறுபட்ட வடிவங்கள், இப்போ உதாரணமா சொல்லுவோமே, இதை நீங்க செலக்ட் பண்றீங்க, செலக்ட் பண்ணி போட்டு நீங்க விரும்பின ஒரு வடிவத்தை கீறலாம். நீங்க விரும்பின ஒரு ஊடக அமைப்பை கீறலாம். சும்மா சொல்லுவோமே, இப்படியே கீறிட்டு வந்து நான் டபுள் டச் பண்ணினேன், இப்படி ஒரு ஊடகம் வந்துட்டு. ஸோ இந்த ஊடகத்துக்குள்ள ஒளிக்கதிர் அனுப்பினா அந்த ஒளிக்கதிர் எப்படி போகும்? இப்படி நீங்க கதிர் வரிப்படங்களை, சரியான ஏதாச்சும் ஒரு ஊடகத்தை வச்சு கதிர் வரிப்படங்கள் எப்படி பயணிக்கும்ங்கிறத கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். இப்படி ஒரு ஊடகம் வந்தா இங்க இருந்து ஒரு கோணத்தில் அனுப்பினா ஒளிக்கதிர் சரியான ஒவ்வொரு கட்டத்திலும் என்னென்ன வகையான அமைப்புல பயணிக்குது, நீங்க படுகோணத்தை மாத்தக்குள்ள என்ன செய்யுது, சரியான படுகோணத்தை ஒவ்வொரு பக்கத்துக்குள்ளால மாத்தக்குள்ள இப்படி நீங்க விரும்பின அமைப்புல ஒளிக்கதிர்களை கீறி சரி அந்த ஊடகங்களோட மேற்பரப்புகளை கீறி என்ன செய்யலாம், ஆராய முடியும். இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறோம். அப்ப கட்டாயம் அதே போல வானவில்ட தோற்றம், அதையும் சொல்ல மறந்துட்டேன். வானவில்ட தோற்றத்தை நீங்க அழகாவே ஆராயலாம். இப்ப உதாரணமா ஒரு கோலம் ஒன்று எடுக்கிறோம். இந்த கோலத்துல ஒளிக்கதிர், இது ஐதா சுத்தி இருக்கிற ஊடகம் ஐதான ஊடகம், கோலம் அடர்ந்த ஊடகம் அறிக்கக்குள்ள இந்த ஒளி முதல் ஒரு வெள்ளொளியா இருந்தால், இந்த ஒளி முதல் ஒரு வெள்ளொளியா இருந்தால், அதுவும் பகுதி தெரிப்பு விளங்கினால், உங்களுக்கு தெரியும் இங்கிருந்து வர ஒளிக்கதிர் முறிவு தெரிப்பு முறிவடைஞ்சு நம்ம கண்ணுக்கு வரும். இப்படி வார ஒளிக்கதிர்கள் தான் வானவில்ட உருவாக்கத்துக்கு காரணமா இருக்கும். இதான் வானவில்ட உருவாக்கத்துக்கு காரணம்னு சொன்னோம். இப்படி வானவில்ட உருவாக்கத்துக்கு காரணமான அமைப்பையும் நீங்க என்ன செய்யலாம், பிராக்டிக்கலா சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும். ரைட், எனிவே இந்த மாதிரி இந்த அப்ப வந்துட்டு நீங்க சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா ஒளிக்கதிர்களோட முறிவு லைட்ஸ்ல மிக 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 முக்கியமான பகுதி. இப்ப கதிர் வரிப்படங்கள் நம்ம படிச்ச இதுவரைக்கும் படிச்ச கன்செப்டுகள் எல்லாத்தையும் நீங்க சிமுலேட் பண்ணி நல்லா தெளிவா விளங்கி எடுத்துக்கொள்ளணும். ரைட், ஓகே.